வந்து உங்களை இந்த விரிவான அலசலுக்கு நாங்க வரவேற்கிறோம். நீங்க என்னைக்காவது பண்டிகை நேரத்துல முன்பதிவு செய்யாத ரயில் பெட்டியில மூச்சு முட்ட பயணிச்சிருக்கீங்களா? அந்த நெருக்கடியிலேயே பல வருஷம் வாழ்றத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். கண்டிப்பா. 2 பேர் தூங்க வேண்டிய ஒரு சின்ன அறையில 5 பேர் அடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? இது கற்பனை இல்ல. இதுதான் நம்ம இந்திய சிறைகளோட நிஜ நிலை. தேசிய சராசரியே 120.8% இருக்கு. சில இடங்கள்ல 150% வரைக்கும் கூட சிறைகள் நிரம்பி வழியுது. ஆமா, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு மனுஷனை மிருகமா மாத்துமே தவிர அவனை எந்த விதத்திலையும் திருத்தாது. அதனாலதான் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான மூல தகவலை அலச போறோம். அதாவது 2026ஆம் ஆண்டோட உச்சநீதிமன்ற தீர்ப்பான சுஹாஸ் சக்மா எதிர் இந்திய ஒன்றியம் வழக்கு. இது வெறும் தண்டனை தர்ற முறையிலிருந்து திருத்தும் நீதிக்கு, அதாவது ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ்க்கு மாற வேண்டிய கட்டாயத்தை பத்தி பேசுது இல்லையா? சரியா சொன்னீங்க. இதற்கான ஒரு புரட்சிகரமான தீர்வாதான் நீதிமன்றம் திறந்தவெளி சீர்திருத்த நிறுவனங்களை முன்வைக்குது. இத சுருக்கமா ஓசிஐன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பிகள் இல்லாத சிறைகள். ஒரு நிமிஷம், கம்பிகள் இல்லாத சிறைகளா? திறந்தவெளி சிறைன்னு சொன்னாலே கைதிகள் ஈஸியா தப்பிச்சிடுவாங்கங்கிற பயம் சாமானியர்களான உங்களுக்கு வர்றது இயல்புதானே? இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? அது இது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில இயங்குற அமைப்பு. இங்க பெரிய பெரிய சுற்றுச்சுவர்களோ இல்ல ஆயுதமேந்திய காவலர்களோ இருக்க மாட்டாங்க. கைதிகள் பகல்ல வெளியே போயிட்டு வேலை பார்க்கலாம், விவசாயம் பண்ணலாம், முக்கியமா அவங்க குடும்பத்தோட கூட நேரம் செலவிடலாம். ஓ, அப்போ எல்லா கைதிகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இல்லவே இல்ல. நன்னடத்தை இருக்கிற, தப்பிச்சு ஓட வாய்ப்பு இல்லாத, வன்முறையற்ற குற்றங்கள் செஞ்ச கைதிகளுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. ஓகே, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது சிறைவாசிகளோட மனித உரிமைக்கு மட்டும் இல்ல, சாமானியர்களான உங்களோட வரி பணத்துக்கும் செய்யப்படுற பெரிய உதவி. தரவுகளை பார்த்தா உண்மையாவே மலைப்பா இருக்கு. ஆமா, பொருளாதார ரீதியாவும் இது ரொம்ப லாபகரமானது. கண்டிப்பா. ஒரு மூடிய சிறையில இருக்கிற கைதிக்கு அரசு மாசம் 7,094 ரூபாய் செலவு பண்ணுது. ஆனா இந்த திறந்தவெளி சிறையில வெறும் 500 ரூபாய் மட்டுமே செலவாகுது. கிட்டத்தட்ட 14 மடங்கு குறைவு. இத பரவலாக்கினா எவ்வளவு பணம் மிச்சமாகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இத சற்று பெரிய கோணத்துல பொருத்தி பார்த்தோம்னா இதுல ஒரு ஆழமான சட்ட உரிமை இருக்கு. அரசியல் சாசன பிரிவு 21 பயன்படுத்தி நீதிமன்றம் இது ரொம்ப அழகா விளக்கியிருக்கு. அதாவது அவங்களோட வாழ்வுரிமை சிறை கதவுகளோட முடிஞ்சிடாதுன்னு சொல்றாங்களா? அவனோட மாண்பும் தன்னை திருத்திக் கொள்ளும் உரிமையும் பறிக்கப்படுறதில்ல. சமூகத்துக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்கள அதிக செலவு செஞ்சு உயர் பாதுகாப்பு சிறைகள்ல அடைச்சு வைக்கிறது அவங்க மனநலனை மட்டும் அழிக்கல, அரசின் பணத்தையும் வீணாக்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு பெரும் முரண்பாடு இருக்கு. திறந்தவெளி சிறைகள் அமைப்பு முறை பெண்களுக்கு முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? இது ரொம்ப ஒரு கவலையான விஷயம். உத்தரப்பிரதேசம், பஞ்சாபு, மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்கள்ல பெண்கள் இந்த திறந்தவெளி சிறைகள்ல அனுமதிக்கப்படுறதே இல்ல. பாதுகாப்பு தர்றோம் அப்படிங்கிற பேர்ல இந்த வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்து திட்டமிட்டு பறிக்கப்படுறத இந்த வழக்கு தரவுகள் அம்பலப்படுத்திருக்கு. பாதுகாப்ப காரணம் காட்டி சமத்துவத்தை மறுக்கிறதா? ஆமா, இது சமத்துவ உரிமைக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால். அரசியல் சாசன பிரிவு 14 மற்றும் 15 உத்தரவாதம் அளிக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான நேரடி மீறல் இதுன்னு நீதிமன்றம் கடுமையா சொல்லியிருக்கு. சர்வதேச விதிகளும் இதுதானே சொல்லுது? கண்டிப்பா. கைதிகளின் உரிமைகளுக்கான நெல்சன் மண்டேலா விதிகள், அப்புறம் பெண் கைதிகளுக்கான பேங்காக் விதிகளுக்கு இது முற்றிலும் எதிரானதுன்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு. இவ்வளவு பாகுபாடும் நெருக்கடியும் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் இதுக்கு என்னதான் தீர்வு சொல்லியிருக்கு? கட்டாய வழிநோட்டுதல்கள் எதுவும் கொடுத்திருக்காங்களா? இந்தியா முழுவதும் சிறைகளுக்கான பொதுவான தரநிலைகளை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். ரவீந்திர பட் தலைமையில ஒரு உயர்மட்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திறந்தவெளி சிறைகள்ல பெண்களுக்கான வசதிகளை உடனடியா ஏற்படுத்தணும்னு எல்லா மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. அருமை. இந்த தகவல்கள் நேர்மையான உங்களுக்கு ஏன் முக்கியம்னு இப்போ புரிஞ்சிருக்கும். சட்ட நிபுணர்களுக்கு இது கைதிகளோட திருத்தம் திறன் பற்றிய விஷயம்னா, பொதுமக்களுக்கு இது சமூகத்துக்கான பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஆமா, குற்றவாளிகளை மறுவாழ்வுக்கு உட்படுத்துறது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பெரிய நன்மையை தரும். இதுல ஒரு இறுதி சிந்தனையை நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு சமூகம் தனது சிறை கைதிகளை எப்படி நடத்துது அப்படிங்கறத பொறுத்துதான் அதோட நாகரிகம் அளவிடப்படுது. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். சிறைகள் மனிதர்களை அழிப்பதற்கான இடம் இல்ல, அவங்களை திருத்துவதற்கான இடம். சரி, நிகழ்ச்சியை முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி.
திறந்தவெளி சிறைகளால அரசின் செலவும் பெருமளவு குறையுது, கைதிகளும் திருந்துறாங்க அப்படின்னா வன்முறையற்ற சிறு குற்றங்கள்ல ஈடுபடுவோருக்கு பாரம்பரிய சிறைகளை முற்றிலுமா ஒழிச்சிட்டு திறந்தவெளி சிறைகளை மட்டுமே பயன்படுத்துறது நம்ம சமூகத்தோட குற்ற விகிதத்தை எதிர்காலத்துல குறைக்குமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்.